எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையனுடன் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அமர்ந்திருந்த செங்கோட்டையனுடன் சபாநாயகர் அறையில் சேகர்பாபு சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். இன்று காலை செங்கோட்டையனை சந்தித்து சேகர்பாபு பேசியிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் செங்கோட்டையனுடன் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையனுடன் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அமர்ந்திருந்த செங்கோட்டையனுடன் சபாநாயகர் அறையில் சேகர்பாபு சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். இன்று காலை செங்கோட்டையனை சந்தித்து சேகர்பாபு பேசியிருந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் சேகர்பாபு அவருடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையனுடன் அமைச்சர் சேகர்பாபு சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். தாவேகாவில் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் சேகர்பாபு அவருடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கக்கூடிய இந்த சூழல்ல முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி தனது பதவி ராஜினாமா செய்யக்கூடிய சூழல்ல இன்று காலையே அவர் ராஜினாமா செய்கிறார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழல் இன்று காலை தினம் அமைச்சர் சேகர்பாபு அவரை சந்தித்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது சபாநாயகர் அப்பாவுடைய அறையில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மற்றும் அப்பாவு இவர்கள் இருவரையும் தற்பொழுது அமைச்சர் சேகர்பாபு சந்தித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் அடுத்த கட்டமாக தாவேகாவில் இணைகிறார் எனவும் தாவேகாவில் அவருக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற அளவுல பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும், மேலும் கட்சியினுடைய நிர்வாக குழுவாக ஒரு குழு இருக்கிறது, அந்த குழுவுக்கும் செங்கோட்டையன் தலைமை தாங்குவார் என்ற அடிப்படையிலான தகவல்கள் எல்லாம் தற்பொழுது தாவேகா தரப்பிலிருந்து வெளியாகி வரக்கூடிய இந்த சூழல்ல திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் தற்பொழுது செங்கோட்டையனை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை செங்கோட்டையனுடைய இல்லத்தில் ஆழ்வார்பேட்டையிலேயே சென்று சந்தித்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது சபாநாயகரை சந்தித்து செங்கோட்டையன் அவருடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியதுக்கு பிறகாகவும் அமைச்சர் சேகர்பாபு செங்கோட்டையன் அவர்களை போய் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக இந்த நகர்வு என்பது செங்கோட்டையனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்பாக ஒரு பேச்சுவார்த்தையாக அமையுமா என்ற ஒரு கோணத்திலும் ஒரு அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு கருத்தானது மேலோங்கி இருக்கிறது. குறிப்பாக எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்வதற்கான தேவை என்பது இந்த சூழல் இல்லை. ஏன்னா அதிமுக அவரை கட்சியிலிருந்து நீக்கியிருந்தாலும் அவரை பதவியிலிருந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு எந்த இடத்திலும் வலியுறுத்தியதுமில்லை. ஆனால் அமைச்சர் சேகர்பாபு தற்பொழுது அவர் சந்தித்துட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தலைமைச் செயலகத்துல அப்பாவுடைய அறைக்கு சென்றிருக்கக்கூடிய சேகர்பாபு தற்பொழுது வெளியே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த நகர்வு என்பது தமிழ்நாட்டுடைய அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா இன்னும் ஏறக்குறைய ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தலுக்கான அரசியல் பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக கூட்டணி குறித்தான விவகாரங்கள்லாம் மேலும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தாவேகாவுக்கு அவர் செல்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணங்கள் என்பது ஒரு நீண்ட நெடிய காரணங்கள். ஏற்கனவே செங்கோட்டையன் அதிமுகவுடைய சீனியர் மினிஸ்டர்ல ஒருவரும் அதே போன்ற கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளும் ஒருவராக அவர் இருக்கக்கூடியவர். அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கக்கூடிய நபர் என்றெல்லாம் கட்சியில அவருக்கு மிகுந்த ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்தவர். ஆனால் அண்மை காலமாக குறிப்பாக அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் நீக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று ஒரு கட்சியினுடைய நலனுக்காக ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து தான் குரல் கொடுப்பதாகவும், அதுவும் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவருக்கு 10 நாள் கெடு என்றும் தனது கோபிச்செட்டிப்பாளையம் தனது தொகுதியில் இருந்து அவருடைய பேட்டி மூலமாக தெரிவித்திருந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.